ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? உலகெங்கிலும் உள்ள பல கோடி தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வரும் வாட்ஸ்அப் செயலி தனது தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு கொள்கை எனும் பிரைவசி பாலிசிகளை அப்டேட் செய்துள்ளது. இக்கொள்கையை ஏற்கவில்லை எனில் பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பின் பயன்படுத்த முடியாது. புதிய கொள்கைகள் சாதகமா பாதகமா? விவரமாக பார்க்கலாம். மெசேஜிங் தளமாக மக்கள் மத்தியில் அறிமுகமான வாட்ஸ்அப் தற்போது அசுர வளர்ச்சி கண்டு முன்னணி தகவல் பரிமாற்ற செயலியாக உருவெடுத்துள்ளது. சமீபத்தில் பிளாஷ் மெசேஜ் பாணியில் பாலிசி கொள்கையை அறிவுறுத்தியுள்ளது. அதாவது அப்டேட் ஏதும் இல்லாமலேயே பிரைவசி கொள்கைகளையும் பயன்பாட்டு விதிகளையும் மாற்றி அமைத்திருக்கிறது வாட்ஸ்அப். சமீபத்தில் அது குறித்த ஒரு அலர்ட் நமது வாட்ஸ்அப் திரையில் தோன்றியிருக்கும். நம்மில் பலர் அதை படிக்காமலேயே அக்ரி செய்திருப்போம். அந்த புதிய பிரைவசி கொள்கைகளில் அப்படி என்ன இருக்கிறது என்ற கேள்வியே மக்கள் மத்தியில் தற்போது அழுத்தமாக உதித்துள்ளது. பயனாளரின் செல்போன் மாடல், ஐபி அட்ரஸ், பேட்டரி விவரங்கள், ஃபார்வர்ட் செய்யப்படும் தகவல்கள், எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம், வாட்ஸ்அப் வாயிலாக செய்யப்படும் வங்கி பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வாட்ஸ்அப் சேகரிக்கப் போகிறது என தெரிகிறது. அது மட்டுமின்றி மீடியா தகவல்களான புகைப்படம், வீடியோ உள்ளிட்டவற்றையும் தனது சர்வரில் வாட்ஸ்அப் சேமித்து வைக்கப் போகிறது. மேலும் வாட்ஸ்அப்பில் நாம் பயன்படுத்த விரும்பும் எந்த ஒரு சேவைக்கும் நாம் அந்த சேவை சார்ந்த தகவல்களை பகிர வேண்டும். உதாரணமாக லொகேஷன் சேவை தேவையெனில் நாம் நமது லொகேஷனை கட்டாயம் பகிர வேண்டும். சேகரிக்கும் தகவல்களை வாட்ஸ்அப்பை சில வருடங்களுக்கு முன்னரே விலைக்கு வாங்கிவிட்ட ஃபேஸ்புக் அது சார்ந்த இன்ஸ்டாகிராம் மட்டுமின்றி தேர்ட் பார்ட்டி செயலிகளுக்கும் பகிர போகிறது என்பதே புதிய பாலிசி கொள்கையில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம். இருப்பினும் தகவல்களை என்கிரிப்டட் முறையில், அதாவது என்ன செய்தி அனுப்புகிறோம் என்பவற்றை யாரும் படிக்காத வகையிலேயே பிரைவசி கொடுக்கப்பட்டிருக்கும் என கூறுகிறார்கள் சைபர் சமூக ஆர்வலர்கள். ஃபேஸ்புக்கை சார்ந்து இருக்கக்கூடிய வேற தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் இல்லை வாட்ஸ்அப் கான்ட்ராக்ட் வச்சுட்டு இருக்கிற தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்க்கும் நாங்கள் வந்து உங்கள் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ என்னுடைய மெசேஜஸ்லாம் படிக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லலை அவங்க. இப்போது ஒரு வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது, அதில் எதுவும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள் மெசேஜ் பாதுகாப்பாக தான் போகுது, நாங்கள் வந்து வெறும் மெட்டா டீட்டெயில்ஸை மட்டும்தான் படிக்க போகிறோன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் வாங்கிவிட்ட போதிலும் அது நஷ்டத்திலேயே இயங்கிக் கொண்டிருப்பதால் பயனாளர்களை வியாபார நோக்கில் பயன்படுத்தவே இந்த பிரைவசி கொள்கை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. வாட்ஸ்அப் இத்தனை நாள் வந்து நம்ம எந்த பணமும் அதுக்கு கொடுத்தது கிடையாது. இத்தனை நாள் அந்த நிறுவனத்துக்கும் பெரிய லாபம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஃபேஸ்புக் நிறுவனங்களில் வாட்ஸ்அப் வாங்கினாங்களே தவிர அது நஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க முதல் முறையாக தங்களுடைய யூசர்ஸை வந்து பிஸ்னஸ்க்காக பயன்படுத்த போகிறாங்க. அதாவது வாட்ஸ்அப் அப்படிங்கிறது பிஸ்னஸ் நோக்கி நகர்றதுனால அவங்களுக்கு இந்த அப்டேட் தேவையாக இருக்குது. உங்களுடைய ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்களோ அதனுடைய விளம்பரங்கள் வருது இல்லையா? நம்ம ஒரு ஃபோன் கூகுளில் பார்த்தோம்னா அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போதும் உங்களுக்கு அது தொடர்பான விளம்பரங்கள் வர ஆரம்பிக்கும். எங்கள் ஃபேஸ்புக்கில் வர ஆரம்பிக்கும். மேலும் வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு இனிமேல் அவங்க விளம்பரங்களை புஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த விளம்பரங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து மைக்ரோ டார்கெட் கஸ்டமைஸ்டு விளம்பரங்களாக வர்றதுக்காக உங்கள் தகவல்கள் அவங்களுக்கு தேவை. பிப்ரவரி 8ஆம் தேதி வரை இந்த புதிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் புதிய பாலிசி கொள்கைகளை ஏற்கவில்லை எனில் பயன்படுத்த முடியாது என்ற ஒரு சிக்கலையும் உண்டாக்கியுள்ளது வாட்ஸ்அப். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் முருகேசன். ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?